நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பண்ணலான்னு பார்க்குறேன். அதாவது புதினா புலாவ் செய்ய போகிறேன். அது எப்படி பண்ணலாம்? புதினா புலாவ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் டேஸ்டியாக இதை செஞ்சோன்னா பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட்டு புதினா எடுத்துக்கிறோம். அதை நல்லா ஆஞ்சி அலசி ஒரு கப்பு கையில் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் ஒரு 4 தழை கையில் எடுத்து வச்சுருங்க. அந்த இது அரைக்கிறது அப்புறமா அது வதக்கிறதுக்கு போடுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி புதினா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான காய்கறிகள் என்னென்னலாம் இதுக்கு போடுறேன்னா, பட்டாணி கொஞ்சம், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன், ஒரு கேரட் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பீன்ஸு 5-6 பீன்ஸை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணலாம். யூ கேன் ஆட் காலிஃப்ளவரு, கோஸு எல்லாமே கூட போட்டுக்கலாம். பட் இந்த லிமிட்டட் காயை வச்சு எப்படி பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். 7-8 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி. இதுக்கு காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் போல் இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் வேறு எந்த காரமும் சேர்க்காததுனால ஒன்லி பச்சை மிளகாய் தான் சேர்க்குறோம். முழுசாக புலந்தே வச்சுருக்கோமா? முழுசாக வச்சுருக்கோம். இதை வந்து அரைக்க போகிறேன். அதனால சரி, பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கிறத முதல்ல சொல்கிறேன் என்னென்ன பண்ணலான்றது. அப்புறம் வதக்கிறதுக்கு தேவையான மசாலா சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட போட்டே காட்டுறேன். ஃபஸ்ட்டு சின்ன மிக்ஸி எடுத்துக்கிறேன். மிக்ஸி எடுத்துட்டு இந்த புதினாவை அதில் போடுறேன். புதினா போட்டு அதோட ஃபஸ்ட்டு அரைக்கிறது பேஸுக்கு பூண்டு போட்டுக்கணும். பூண்டு, அந்த ஒரு துண்டு இஞ்சி, இந்த 3 பச்சை மிளகா, தேவைப்பட்டால் 4 கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகா. அதோடு கூட இந்த பட்டை எடுத்து வச்சுருக்கிற பட்டை, சோம்பு வந்து பட்டை சோம்பு இதுதான் அரைக்கிறதுக்கு தேவையானது. என்னென்ன அரைக்க போட்டிருக்கேன்? புதினா, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், பட்டை, சோம்பு இதெல்லாம் நைஸாக அரைக்க போகிறேன். இதை தவிர நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம்னா, முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வறுத்து போட போகிறோம். வறுக்க தேவையான மசால் சாமான்கள் எடுத்து வச்சுருக்கேன். மசால் சாமான்கள் அதில் எல்லாமே இருக்கு. ஸ்டார் அனீஸு, மராத்தி முக்கு, ஏலக்காய், கிராம்பு இதை தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு பட்டையும் எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம், ஒரு பிரிஞ்சி இலை வாசனைக்கு வச்சுருக்கேன். நேயர்களே, இந்த புலாவ் வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சா பண்ணோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் பாஸ்மதி ரைஸை வாங்கி அதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீளமாக நல்லா வரும். குக்கர்லேயே இது ஈஸியாக பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் இல்லை அப்படின்னா ஆர்டினரி ரைஸை வந்து சும்மா ஒரு டம்ளர் எடுத்து பரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்னைக்கு பண்ணுறது பாஸ்மதி யூஸ் பண்ணி பண்ணுறது. பாஸ்மதி ரைஸில் எல்லாரும் விரும்புவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதை பாருங்கள். இப்போ வந்து இதை பச்சையாக அரைக்கிறதெல்லாம் அரைச்சிக்க போகிறோம் இல்லையா? ஆமாம். இந்த இதை நம்ம அந்த சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டதை முதல்ல அரைச்சிடுறோம். விழுது எடுத்துட்டுருவோம். ஆமாம், கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நேயர்களே, ஃபஸ்ட்டு இதில் 2 ஸ்பூன் நெய் விடுறேன். அப்புறம் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில். 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில். சில பேர் தேவையான நெய்யே விட்டுக்கலாம். 4 ஸ்பூனாக நெய் விட்டுக்கலாம். குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் விடுறேன். இதில் ஃபஸ்ட்டு மசால் எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஒன்று சொல்லி போடுறேன். பாருங்கள், பிரிஞ்சி இலை போடுறேன். அதுக்கு கொஞ்சம் கிள்ளினா மாதிரி போடுறேன். மராத்தி முக்கு 1 எடுத்து வச்சுருக்கேன். அந்த மராத்தி முக்கை 1 போடுறேன். இதில் ஆல்ரெடி பட்டை நம்ம அரைச்சிருந்தாலும் சும்மா வாசனைக்காக ஒரு பட்டையை சின்னதாக உடச்சி அதில் டைரெக்டாக அப்படியே போடுறேன். 4 ஏலக்காய், 4 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், கிராம்பு ஒரு 8 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன்.
இதுதான் நேயர்களே இதுக்கு தேவையான மசாலா வதக்கிறதுக்கு. முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா வேர்க்கடலை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச ஒரு ஆனியன் அதில் போடுறேன். இது கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போகிறோம். ஒரு தக்காளி சின்ன சைஸாக எடுத்து கட் பண்ணி, எப்பவுமே வெங்காயம் கொஞ்சம் பெருசாக போடுங்க, தக்காளியை கம்மியாக போட்டுருங்க. கொஞ்சம் புதினா தழை எடுத்து வச்ச புதினா தழையை அதில் போடுறேன். இப்போ அரைச்சி பேஸ்ட் பண்ணியிருக்கிற புதினாவை அதில் விடுறேன். இந்த காரமே போகிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் போல் இருந்ததுன்னா தனி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது கொஞ்சம் பச்சை வாசனை போக வதங்கின பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் போடலாம். வழக்கம் போல் உப்பு எப்போ போடுறோம்? உப்பு வந்து அரிசி அதெல்லாம் போட்ட பிறகு தான் போடுறோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளை அதில் போடுறேன். ஒன்றுன்னா பட்டாணி, பச்சை பட்டாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, உங்களுக்கு என்ன கையில் இருக்கிறதோ அந்த வெஜிடபிள்லாம் கட் பண்ணி இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் இதில் போடலாம். கேரட்டு. இப்போ கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இந்த கரம் மசாலா பவுடர்னா வீட்டிலே பண்ண பொடி. இது ஹோம்மேடு கரம் மசாலா பவுடர், எல்பிஆரோட ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர். இது வந்து கடைகளில் போடுற குவான்டிட்டியோட கம்மியாகவே போடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இதை எப்படி செய்யணுங்கிற அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பாருங்க, இது போட்டாலே நல்லா வாசனை வரும். கரம் மசாலா அதில் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி விடுறேன். இப்போ பாஸ்மதி ரைஸை அதில் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே எடுத்து நம்ம எத்தனை நிமிஷம் ஊற வச்சுருக்கோம்? 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இப்போ அதில் போடுறேன். இப்போ தான் உப்பு போட்டுக்கணும். இது வந்து குக்கரில் போட்டு மூடி 2 விசில் வச்சா போகிறோம். ரொம்ப விசில் விட வேண்டாம், குயிக்காக ஆகிடும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை கலந்துட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி விசில் போட்டு வச்சிடலாம். நல்லா ஒரு கிளக்கி விட்டுடலாமா? அந்த உப்பு எல்லா இடத்துக்கும் வரட்டும். நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு அரிசியும் யூனிஃபார்மாக எல்லா இடத்துக்கும் வர மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள், ஒன்றா இதெல்லாம் கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். வெயிட்டை போட்டுட்டு 2 விசில் அடித்தாலே போகிறோம். ஆஃப் பண்ணிடலாம். அதான் சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடுது புலாவு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸஸ்ஸு, பிரியாணி ரைஸு, இதெல்லாமே நான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றது எல்லாமும் ஃபாலோயிங் வீடியோவில் அனுப்புகிறேன். தொடர்ந்து பார்த்துருவாங்க. இப்போ இது வேகட்டும். விசில் வந்தோடனே எடுத்து இந்த வெஜிடபிள் புலாவ் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்ப்போம். புதினா புலாவ் ரெடி ஆகிடுத்து. இந்த புதினா புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து சின்ன ஆனியன் போட்ட பச்சடி பண்ணி வச்சுருக்கேன். தொட்டுக்க வடை வறுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, கத்திரிக்காய் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இது காம்பினேஷன் அப்பளம் வடை அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இதை பார்த்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க நேயர்களே. நன்றி, வணக்கம். அருமையான புலாவ் உதிரியாக ரெடி ஆகிட்டு வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட.